அடடே, என்ன இது? தங்கத்தோட விலை ராக்கெட் வேகத்துல ஏறிச்சியே. இப்போ அதே வேகத்துல சர்ருன்னு இறங்கிட்டு இருக்கு. ஒரே கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க இல்லையா? வாங்க, இதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு நம்ம கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். ஆமாங்க, நீங்க பாக்குறது நிஜம்தான். ஒரே நாள்ல ஒரு சவரனுக்கு 2160 ரூபாய் குறைஞ்சிருக்கு. நினைச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு பெரிய வீழ்ச்சி கண்டிப்பா முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு பெரிய ஷாக்க கொடுத்திருக்கு. இப்போ எல்லாருக்கும் மனசுல ஓடுற ஒரே கேள்வி இதுதான். என்னப்பா இது, தங்கம்னா ஒரு சேஃப்டியான இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைச்சோமே, அது ஏன் இப்படி திடீர்னு சரிஞ்சிருக்கு? இதுக்கு பின்னால என்ன காரணம் இருக்கு? சரி வாங்க, இந்த விலை வீழ்ச்சிக்கு பின்னாடி என்னென்ன காரணங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நாம ஒன்னொன்னா தோண்டி பார்க்கலாம். பார்க்கறதுக்கு இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரிஞ்சாலும் எக்ஸ்பர்ட்ஸ் சில முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க. இங்க தான் ஒரு சுவாரஸ்யமான ட்விஸ்டே இருக்கு. முன்னாடி தங்கம் விலை ஏறினதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க? போர் பதற்றம், கச்சா எண்ணெய் பிரச்சனைன்னு சொன்னாங்க இல்லையா? ஆனா அந்த காரணங்கள் எல்லாமே இன்னைக்கும் இருக்கு. ஆனா தங்கத்தோட விலை மட்டும் குறைஞ்சிக்கிட்டே போகுது. இது எப்படி? என்ன லாஜிக் இது? இதுக்கு எக்ஸ்பர்ட் சொல்ற முக்கியமான காரணம் என்னன்னா, இன்வெஸ்டர்ஸோட ஃபோக்கஸ் தற்காலிகமா மாறி இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, அவங்க இப்ப தங்கத்தை வித்துட்டு அமெரிக்க டாலர்லயும் கச்சா எண்ணெயிலையும் முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அமெரிக்காவில் வட்டி விகிதம் ஏறும்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அதனால டாலரோட மதிப்பு அதிகமாகுது. இன்னொரு பக்கம் கச்சா எண்ணெயோட தேவையும் அதிகரிச்சதால அதுல குறுகிய காலத்துல நல்ல லாபம் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. இதனால தங்கம் வாங்குறது குறைஞ்சு விலை சர்ன்னு இறங்குது. சரி, இந்த மார்க்கெட் கணக்கு வழக்கெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த விலை வீழ்ச்சி என்ன மாதிரி ஒரு தனிப்பட்ட மனுஷனை எப்படி பாதிக்குதுன்னு என்னோட சொந்த அனுபவத்திலிருந்து சொல்றேன், கேளுங்க. நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு தங்க காசு வாங்கினேன். அப்போ எங்க வீட்ல சொன்ன அட்வைஸ் என்ன தெரியுமா? ஏன்பா, இந்த தங்கமெல்லாம் இப்போ எதுக்கு, இருக்கிற கடனை அடைச்சாலே போதும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நான் தான் சரி, ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டா இருக்கட்டுமேனு வாங்கி வச்சேன். நான் வாங்கினப்போ அதோட விலை 1,15,000 ரூபாய். ஆனா இப்போ அதோட மதிப்பு என்ன தெரியுமா? 1,14,000. கிட்டத்தட்ட 1000 ரூபாய் மைனஸ். இதை பார்த்துட்டு வீட்டில் எல்லாரும் பாத்தியா பாத்தியா, சொன்னா கேட்டியா, நஷ்டமாயிடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்க தான் நம்ம ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கணும். இது ஒரு டெம்பரரி இறக்கம்தான். பெர்மனன்ட் நஷ்டம் கிடையவே கிடையாது. ஷார்ட் டேர்ம்ல பார்த்தா இது லாஸ் மாதிரி தெரியலாம். ஆனா லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல இது ஒரு பெரிய விஷயமே இல்ல. இது என்னோட முழு நம்பிக்கை. ஓகே, அப்போ இந்த ஷார்ட் டேர்ம் டென்ஷன்ல இருந்து வெளியில வந்து யோசிப்போம். லாங் டேர்ம்ல பார்த்தா இந்த விலை வீழ்ச்சி உண்மையிலேயே நமக்கு ஒரு நஷ்டமா, இல்லனா நாம பயன்படுத்திக்க வேண்டிய ஒரு சூப்பரான வாய்ப்பா? நம்ம பெரியவங்க ரொம்ப அழகா ஒரு பழமொழி சொல்லுவாங்க, தங்கம் என்னைக்கா இருந்தாலும் அது தங்கும்னு. அதாவது அதோட மதிப்பு எப்பவுமே நம்ம கிட்ட தங்கிடும். இந்த ஒரு நம்பிக்கையை தான் காலங்காலமா மக்கள் தங்கத்தை மேல வச்சிருக்காங்க. இது ஒன்னும் நேத்தின்னிக்கு வந்த நம்பிக்கை கிடையாதுங்க. பல 100 வருஷமா, ஏன் ராஜாக்கள் காலத்துல இருந்தே தங்கம் தான் ஒரு நாட்டோட மிகப்பெரிய சொத்து. அதோட வேல்யூ என்னன்னு வரலாறு நமக்கு திரும்ப திரும்ப நிரூபிச்சிருக்கு. நான் ஏன் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டா சொல்றேன்னு கேக்குறீங்களா? இதோ என் அனுபவத்தையே சொல்றேன். இதுக்கு முன்னாடி நான் வாங்கின ஒரு தங்க காசுல விலை ஏறினப்போ எனக்கு கரெக்டா 6000 ரூபாய் லாபம் கிடைச்சது. ஸோ கொஞ்சம் பொறுமையா இருந்தா தங்கம் கண்டிப்பா நமக்கு கை கொடுக்கும். இப்போ உங்க மனசுல ஒரு கேள்வியே வரலாம், சரிப்பா நீ சொல்றது கரெக்ட், இது வாங்க நல்ல நேரம் தான். ஆனா அது எப்படி ஸ்மார்ட்டா பண்றது? வாங்க, அதுக்கு சில டிப்ஸ் சொல்றேன். முதல்ல ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவா இருங்க. உங்களோட நோக்கம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா கோல்டு காயின்ஸ் இல்லைனா சில்வர் காயின்ஸ் வாங்குறது தான் பெஸ்ட். ஏன்னா நீங்க நகையா வாங்குனீங்கன்னா அது திரும்ப விற்கும் போது சேதாரம் செய்கூலின்னு சொல்லி கிட்டத்தட்ட 30% வரைக்கும் விலை குறைய வாய்ப்பு இருக்கு. அதனால இன்வெஸ்ட் பண்ணும்போது ஒரே அடியா ஒரு சவரன் அப்படின்னு வாங்காம விலையா அப்பப்ப செக் பண்ணி 1 கிராம் 2 கிராம்னு சிறுக சிறுக சேர்க்கறது தான் புத்திசாலித்தனம். இல்ல எனக்கு நகை தான் வேணும் அப்படின்னு நீங்க ஆசைப்பட்டா அதுக்குன்னு இருக்கிற சேவிங்ஸ் ஸ்கீம்ல சேர்ந்து வாங்குங்க. அதுல நஷ்டம் குறையும். அப்போ நாம இதுல இருந்து தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த விலை சரிவு தங்கம் வாங்கணும்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல சான்ஸ். பதட்டப்பட்டு கையில இருக்கிறத விற்காம கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி சேர்க்கறதுக்கு இதுதான் சரியான டைம். கடைசியா இந்த கேள்வியை உங்ககிட்டயே நான் கேட்கிறேன். இந்த சின்ன இறக்கத்தை பார்த்து நம்ம பயப்பட போறோமா, இல்ல இத ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்கான சூப்பர் வாய்ப்பா மாத்திக்க போறோமா? நல்லா யோசிச்சு முடிவெடுங்க. இன்னொரு நல்ல டாபிக்கோட உங்களை சீக்கிரமே சந்திக்கிறேன். நன்றி.